மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், விவரங்கள் என்ன? சுதந்திர போராட்ட வீரர்களான சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே மருது சகோதரர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருது சகோதரருடைய சிலைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சியினரோடு திரளாக வந்திருந்து மாலை அணிவித்து மரியாதை செய்யக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவர் பசுமொழியில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு அங்கே செல்லக்கூடிய வேளையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் வருகை தந்த அவர் சாலை மார்க்கமாக தெப்பக்குளம் பகுதிக்கு வருகை தந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இபிஎஸ் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு ஏராளமான அதிமுகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். குறிப்பாக மருது சகோதரர்கள் போன்றே வேடம் தரித்த கலைஞர்கள், குதிரையில் வீர வாள் ஏந்தி வருவது போன்றும் மரக்கால் ஆட்ட கலைஞர்கள், மயிலாட்ட கலைஞர்கள் என தாரை தப்பட்டைகள் மூலங்க அதிமுகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கிய நிலையிலே பொருளாளர் குமார் அவர்களுடைய தலைமையில் பார்த்தோமேயானால் ஏராளமான அதிமுகவினர் மற்றும் முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் தலைமையிலான ஏராளமான அதிமுகவினர் வருகை தந்த நிலையிலே உற்சாகமாக அவர் மாலை அணிவித்து மரியாதை செய்ததை தொடர்ந்து அவருக்கு வீரவாள் மற்றும் பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னம் உள்ளிட்டவைகள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையிலே தற்போது அதிமுகவினர் மற்றும் முன்னாள் அமைச்சர்களோடு இணைந்து பசும்பொன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஷியாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.